ஹாய்ப்பா, குட் மார்னிங். இன்னைக்கு மார்கழியோட 21வது நாள். இன்னைக்கு என்ன கோயிலுக்கு போகிறோன்னா, இன்னைக்கு வடபழனி முருகன் கோயிலுக்கு தான் போகிறோம். கோயிலுக்கு கோலம் போட்டுட்டு விளக்கேற்றிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து பார்க்கலாம். லிங்கு வெளியே வா, லிங்கு வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. ராஸ்கல், இவ்வளோண்டு கேட் வேலை எப்படி தான் உள்ளே போயிட்டு போயிட்டு வர? கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சுப்பா. செம்ம கூட்டம். நானும் என் பொண்ணும் தான் போனோம். அவளுக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு வடபழனி கோயில் வந்துட்டு ஒரு சுற்றிட்டு கிளம்பிட்டா. நான் லைனில் உள்ள நல்லா மாட்டிக்கிட்டேன், வெளியே வரவே முடியல. பார்த்தா இன்னைக்கு ஏதோ சஷ்டி போல் இருக்குது. நான் சண்டே காலியாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வடபழனி கோயில் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் செம்ம கூட்டம். அப்புறம் உள்ளே நின்றுட்டு அப்புறம் பாலபிஷேகம் மட்டும் கொஞ்சம் நேரம் பார்த்தேன். அப்புறம் திரும்ப ஸ்க்ரீன் போட்டாங்க. அப்புறம் நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். அப்புறம் வெளியே வந்துட்டு நம்ம வடபழனி முருகர் கோயில் மட்டும்தான் நிறைய வாட்டி, நானே இவ்வளோ வருஷத்தில் அது மட்டும் தான் போயிருக்கேன். ஆனால் பக்கத்தில் வந்து சைடு வாசலில் வரும்போது வந்து அந்த குளத்துக்கிட்ட ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, ஸ்ரீதேவி பூதேவி கோயில்னு சொல்லிட்டு. அந்த கோயிலும் ரொம்ப பெருசாக அழகாக இருந்தது. நீங்களும் வடபழனி முருகன் கோயில் போனால் அந்த கோயிலுக்கும் போங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு தரிசனமும் சூப்பராக இருந்தது. அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.